பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? கரம் உயர்த்தி ஒரு நிலைய சொல்லலாம். ஆண்டவர் நல்லவர். வந்து இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சற்று நேரம் நாம் தியானித்து அப்படியே நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஒருவர் வாசியுங்கள். உபாகமம் 31:8. அவர் உன்னோடு இருப்பார். கரம் உயர்த்தி ஒரு நிலையை சொல்லும். மாதத்தில் அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். போன மாதத்தில் நாம் பார்த்தோம், அவர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தில் இனி வரப்போகிறதான வருடங்களிலும், இனி வரப்போகிறதான மாதங்களிலும், இனி வரப்போகிறதான நாட்களிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக போக வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமல் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறாரா என்பதை நாம் கவனித்து பார்த்து அவர் நமக்கு முன்பாக போகும்படியாக நாம் அவரை முன்பாக விட்டு நாம் பின்பாக போக வேண்டும். இந்த மாதத்தில் இனி வரப்போகிறதான ஒவ்வொரு மாதத்திலும் ஸ்தோத்திரம், இந்த வருஷத்தில் இனி வரப்போகிறதான ஒவ்வொரு வருஷங்களிலும் எல்லா நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அல்லாவிட்டால் நம்முடைய மரண பரியந்தம் கர்த்தர் நமக்கு முன்பாக போக வேண்டும். எத்தனை பேர் அப்படி போகணும்னு விரும்புகிறோம்? அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை போல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லாமல் அவர் தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியிலே வாழ அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ இயேசு எப்படி வாழ்ந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்மோடு கூட இருக்கணும்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின கர்த்தர் நம்மையும் அனுப்பி இருக்கிறார். அப்போ இயேசுவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படின்னா இயேசு இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினாரே, அவரோடு கூட கர்த்தர் இருப்பதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போ வாசிங்க. அதுதான் வாசிச்சிட்டீங்க. அடுத்தது வாசிங்க. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கரம் உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? இப்போ நாம் தனியா இருக்கக்கூடாது. நம்மை அனுப்பினதான பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான். இயேசுவோடு பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் இருந்ததற்கு காரணம் என்ன? ஒரு நாள் இயேசு கூட சொல்றாரு இல்லையா, நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டு விடுகிறதுன காலம் வரும், ஆனால் நான் தனியே இல்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லாமல் சில பாதைகளை நாமவே தனித்து தான் போக வேண்டிய சில சூழ்நிலைகள் இந்த பூமியில் உண்டு. யாராகில் நமக்கு ஆதரவு கொடுப்பார்களா? யாராகில் நமக்கு சப்போர்ட்டிவாக நிற்பார்களான்னா யாரும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. எங்களுடைய மனைவியினுடைய காரியத்தில் அவர்களுக்கு ஒரு பலவீனம் வந்தபோது மனைவி வீட்டாரும் யாரும் வரல, என் வீட்டாரும் யாரும் வரல, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த பாதை வழியாக போகும் பொழுது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எப்படி இயேசுவோடு கூட இருந்தாரோ அதே போல கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததை எங்களால் பார்க்க முடிந்தது. அப்படின்னா எல்லாராலும் நாம் தனிமைப்படுத்தப்படுகிறதான நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா ஒரு காரியம் நாம் மனதில் பதிய வைக்கணும், அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாம அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை தனியே விட மாட்டார். அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் என்றென்றைக்கும் கர்த்தர் தங்கி இருப்பார். வேதத்தில் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தாவீது என்ன செய்யறான்? அவன் ஒரு ஜெபத்தை சொல்றான். என்ன ஜெபத்தை சொல்றான்? சோதர வாசிங்க. 143ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் ஒரு ஜெபம் அழகாய் செய்யறான். சீக்கிரமா வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி. அவனுடைய ஜெபம் பாருங்க. நாம் எல்லாம் எதற்காக ஜெபம் பண்றோம்? அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆனால் தாவீதினுடைய ஜெபங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த ஜெபத்தில் இயேசு எப்படி சொன்னாரோ, நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்போது செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னாரு. இன்றைக்கு இந்த தாவீது அழகா ஜெபம் பண்ணுகிறான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர். அதை குறித்து நாம் வருகிற வாரத்தில் பார்க்க போகிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர்
என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. என்ன அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் பார்த்தீங்களா தாவீது. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப அதனால என்ன நடந்தது? தாவீது கர்த்தரை பார்த்து உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு கேட்டு அவருக்கு பிரியமா நடந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? சவுல் ராஜா அவனை பார்த்து பயந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்குது 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப தாவீதோடு கூட இருந்த போது என்ன நடந்தது? சவுல் ராஜா அவனை பார்த்து பயப்படுகிறான். எப்படி பயப்படுகிறான்? தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதை பார்த்த உடனே சவுலுக்கு பயம் வருகிறது. எத்தனை பேர் நம்மை பார்த்து மற்றவர்கள் பயப்படணும்னு சொல்லி விரும்புகிறோம்? ஆண்டவரே நான் யாருக்கும் பயப்படக்கூடாது, மற்றவர்கள் என்னை பார்த்து பயப்படணும்னா ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட எப்போ இருப்பார்? நம்முடைய வாழ்க்கையே ஜெபமாக மாறி நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஒருவனும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ உயிரோடு கூட இருக்கிறதான நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ணுறது கிடையாது, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட நான் எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் மோசையோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு இருந்த கர்த்தர், தாவீதோடு இருந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறோம்? கையை உயர்த்தி ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். அப்ப மற்றவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவாங்க. அப்ப தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால என்ன நடந்தது? சவுல் ராஜா அவனை பார்த்து பயப்படுகிறான். இவன் மைனாரிட்டியா இருக்கிறான், இவன் தனித்தவனா இருக்கிறான். அவன் சொல்லும்போது சொல்றான், வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு குருவியை போல நான் இருக்கிறேன், செத்தவனை போல நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்து, சின்னவனை பார்த்து எவ்வளோ பெரிய ராஜா பயப்படுறான். மெஜாரிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னா அவர் நம்மோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறோம்? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆகவே சவுல் ராஜா அவனை பார்த்து பயந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு, அது மாத்திரமல்ல கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்குது 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி வரலே சொல்லாமா? நம்முடைய செய்கைகளில் எல்லாம் நாம் புத்திமானாய் நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தர் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறோம்? நீங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறதுக்காக உன்னுடைய ஜெபமே உமக்கு பிரியமானதை எனக்கு செய்யும், எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நீங்க கேட்டு கர்த்தரை உன் பக்கத்தில் வச்சிப்பீங்க அப்படின்னா உன் செய்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க புத்திமானாய் நடக்க ஆண்டவர் கிருபை தருவார். நான் பைத்தியம் சொல்லாத, நான் ஒரு லூஸ் அப்படின்னு சொல்லாத, எனக்கு உலக ஞானம் இல்லைன்னு சொல்லாத. எல்லா ஞானமும் நம்முடைய கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. அவர் உன்னை புத்திமானாய் நடந்து கொள்ள அவரே உன்னை வழி நடத்துவார். எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால அவன் தன் செய்கைகளிலே புத்திமானாய் இருந்தான். அது மாத்திரமல்ல 2 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சீக்கிரம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லாமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்? இருக்க பலவீனப்பட்டு போனோமா? வேதத்தில் இன்னொரு இடத்துல பார்க்க முடியும், சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினபடியினாலே சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தாவீதின் மேல் இறங்கி இருந்தபடினாலே தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா?
தெரியுமா? இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டோம், இருக்கிற வருமானத்திலே இருக்க மாட்டோம், இருக்கிறதான செழிப்பிலே இருக்க மாட்டோம். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாக நம்மை பெருக வைக்கிறதான கர்த்தர், நம்மை பலுக வைக்கிறதான கர்த்தர், நம்மை விருத்தி அடைய வைக்கிறதான கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்ப தாவீதோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருந்தபடினாலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால என்ன நடந்தது? இன்னொரு வசனத்துல பாருங்க, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்ன அருமையான வார்த்தை! கம்பீரமா கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் போகிற எல்லா இடங்களிலும் என் கர்த்தர் என்னை காப்பாற்றணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா விபத்துகளுக்கும், எல்லா பொல்லாத மனிதர்களுக்கும், எல்லா மரண கண்ணிகளுக்கும், எல்லா விதமான கட்டுகளுக்கும் உன்னையும் என்னையும் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கணும்னாக்கா வேதம் சொல்லுகிறது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னும் அதே வசனத்தை அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பகுதி. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எத்தனை பேர் தாவீதை காப்பாற்றின கர்த்தர்? நான் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தரனை காப்பாற்றணும். எத்தனை பேர் தாவீதை போல நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்னு விரும்புகிறோம்? எத்தனை பேர் தாவீதை போல செய்கைகளில் எல்லாம் புத்திமானா இருக்கணும்னு விரும்புகிறோம்? அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக தாவீது ஜெபம் பண்ணினது போல நாம் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பும் போது, ராட்சாமங்களிலே ஜெபம் பண்ணும் பொழுது, வெளியிலே போகும் பொழுது நாம் ஜெபம் பண்ண வேண்டியதான காரியம் என்ன தெரியுமா? நமக்கு பிரியமானதை செய்யணும் ஆண்டவரே, எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு என்ன வேலை? அவர் நம் அருகிலே இருந்து நம் செவியோடு கூட காதோடு கூட ஆண்டவர் பேசுகிற தேவன். நம்முடைய உணர்வுகளோடு கூட, நம்முடைய உள்ளத்தோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவன். நாம் ஆராதிக்க நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன தெரியுமா? பேசுகிற தேவன். கையை உயர்த்துறதுலே சொல்லாமா? அப்ப பேசுகிற தேவன் நம்மோடு கூட இருந்தா அவர் நமக்கு போதித்து அவரே நாம் நடக்க வேண்டியதான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? நாம் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுறது எது? கர்த்தருடைய சித்தம் எது? அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லமா? இன்னும் கம்பீரமா ஒரு நிலையை சொல்லமா? தாவீது கேட்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானது எது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறினால், நாம் பரிசுத்தமாய் நாம் நடந்து கொண்டா என்ன நடக்கும்? யோசுவா சொல்றான் பாருங்க, ஜனங்களை பார்த்து. யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் என் வாழ்க்கையில என் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்? அப்ப அற்புதத்தை செய்யணும்னா என்ன தெரியுமா? அது அற்புதம் என்பது நாளைக்கு, அற்புதம் என்பது நெக்ஸ்ட். ஆனா முதலாவது நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் என்ன பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என் கண்களில் எப்படி நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என் சிந்தையில எப்படி நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என் இதயத்தில் எப்படி நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என் வாயின் வார்த்தைகளில் நான் எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்? என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று சொன்னா, நாளை, அதாவது வரும் காலத்திலே, எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் கர்த்தருடைய அற்புதங்களை அற்புதம் பெற்றுக்கொள்ளாம நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்ட ஐயா, ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்றேன். யாருடைய வாழ்க்கையில நடக்கும்? சும்மா அழுது புலம்புறதுனால ஒன்றும் நடக்காது. அவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்களே, நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்களே,
ஊழியக்காரர்கள் கூட நிறைய பேர் இது பண்ணுவாங்க, நேற்று தான் வந்தான் ஊழியத்துக்கு, அவனுக்கெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிற, ஏன் செய்கிறாரு? நேற்று வந்தா விசுவாசி, அவளுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, ஆனால் எனக்கு ஏன் செய்கிறாரு? நம் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம் தேவனுக்கு பெயர் நீதி உள்ள தேவன். அவளை உயர்த்தினவர் உன்னை உயர்த்த மாட்டாரா? அவனை கனப்படுத்துகிறவர் உன்னை கனம் பண்ண மாட்டாரா? அப்போ அவர் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறபடினால அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. அதான் வேதத்தில் சொல்ல, இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டா நாளைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்படின்னா இந்த நாட்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னா நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, அற்புதங்களினால நிரப்பணும். அப்படின்னா இப்போ இந்த நாட்களிலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மாதத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி அர்ப்பணிங்க. இந்த வசனத்தை கேட்கும்போது இன்னைக்கு ஏன் இந்த செய்தி வருது? நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும், ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கணும். ஹல்லேலூயா, கம்பீரமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? வேதத்தில் ஒரு தானியேலை பாருங்க, சிறைப்பட்டு போனதான பாபிலோன் தேசத்திலே ராஜாவின் போஜனம், அவன் கொழுமையாய் செழிப்பாய் இருக்கும்படியாக ஒரு போஜனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வர்றதெல்லாம் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்க கூடாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஒரு அதிபதியோடு கூட நீ போஜனம் பண்ண உட்கார்ந்தா உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான போஜனத்தை நீ உற்றுப்பார். அவைகள் கள்ள போஜனமா? கடந்த நாட்கள் அதெல்லாம் எடுத்திருக்கிறோம். அவைகள் கள்ள போஜனமா? அந்த போஜனம் வந்தது திடீரென்று அவனை தேடி வந்தது, ஆனால் அவன் உற்று பார்த்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அடிமையாய் போனதான அந்த பாபிலோன் தேசத்திலே ராஜாவின் போஜனத்தினாலே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். எங்க தீர்மானம் பண்ணணும்? வாயில சொல்றது இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்வேன். ஜெபம் பண்ணிட்டு ஒரு அறிக்கை செய்வதில்லை. நான் அறிக்கை செய்யறது உண்மைதான், ஆனால் வெறும் உதட்டிலிருந்து வரக்கூடாத வார்த்தை எங்கிருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். தீர்மானம் எங்க எடுக்கணும்? இருதயத்தில் எடுக்கணும். தானியேல் நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆழமான தீர்மானத்தை எடுத்தவன். கையை உயர்த்தியவர்களே சொல்லாமா? நெருக்கமான, அவன் சாப்பிட்டு தான் ஆகணும், ஆனா நான் சாப்பிட முடியாது. அதற்கு ஞானமாய் செயல்பட கர்த்தர் அவனுக்கு கிருபையை தந்தார். அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறையிருப்பான தேசத்திலே ராஜாவின் போஜனத்தினாலே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். பாபிலோன் தேசத்தில் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளை பார்க்கிலும் சகல எழுத்திலும் சகல ஞானத்திலும் அவனை 10 மடங்கு சமர்த்தனாய் கர்த்தர் மாற்றினார். யார? நீ படிக்கிற இடத்திலும், உன்னுடைய வேலை ஸ்தலத்திலையும், உன் சொந்தங்கள் நடுவிலையும், உன் விசுவாசிகள் மத்தியிலையும் எல்லாரை பார்க்கிலும் உன்னை 10 மடங்கு சமர்த்தரா கர்த்தர் மாற்றணும். அப்படின்னா உன் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? என் கூட இருக்கிற இவர் ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க, அந்த பிரில்லியண்ட்டை விட உன்னை பிரில்லியண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். தானியேலை போல தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, கையை உயர்த்துவர்களே சொல்லாமா? அப்போ 10 மடங்கு சமர்த்தனாய் கர்த்தரவனை மாற்றினார். அது மாத்திரமல்ல, சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதான அறிவுள்ளவனாக கர்த்தரவனை மாற்றினார். எந்த சொப்பனமும் எந்த கனவும் எந்த தரிசனமும் தானியேலுக்கு மறைபொருள் அல்ல, அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை சுத்தமாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளை. அதான் வேதம் சொல்லுதில்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசித்தா என்ன நடக்கும்? உன் தேவை என்னவோ, உங்ககிட்ட என்ன பேசணுமோ அதை கர்த்தர் பேசிடுவார். யாருக்குமே வெளிப்படுத்தப்படலை தரிசனம், சொப்பனம், ரகசியம் எல்லாமே பரலோகத்தின் ரகசியம். பூமியிலே வாழுகிறதான மனிதர்கள் ஒருவரும் சொல்ல முடியாத ரகசியத்தை, கருகலான சத்தியத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் பரிசுத்தமாய் வாழ தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினவன். எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? நான் செத்தாலும் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாய் தான் சாவேன். கரைப்பட்டு சாகக்கூடாது. சாவு ஒரு நாளில் வரும், ஆனால் நான் கரைப்பட்டு சாகக்கூடாது. நான் பாவம் செய்து சாகக்கூடாது. நான் சபிக்கப்பட்டவனாய் சாகக்கூடாது. ஒரு நீதிமானாய் நான் சாக வேண்டும். தானியேலுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு கஷ்டம் வரும், எவ்வளவு ஆபத்து வரும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான்.
ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு ராஜா கட்டளை போட்டான். ஆனால் அவனும் ஜெபம் பண்ணினான். நடந்தது என்ன? அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்க கபியில போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? பரிசுத்தம், உன்னை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு கர்த்தர் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வார். என்ன நடந்தது? கர்த்தர் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 3 வேளையும் தானியேல் எப்படி ஜெபம் பண்ண? தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. தினமும் 3 வேளையும் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? இந்த ஜெபத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலே. எப்போ? இப்போ நான் சொல்றேன், சிங்க கபியில போடப்பட்டது என்ன வயசு தெரியுமா? 90 வயசுக்கு மேலே. இப்போ அவன் ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. தானியேல் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் எப்படி இருக்கணுங்க? தேவனுக்கு முன்பாக மறைவா, தூணுக்கு பின்னால் போய் மறையிறது இல்லை. ஆதாமும் ஏவாளும் போயிட்டு மரத்துக்கு பின்பாக, இலைகளுக்கு பின்பாக போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆண்டவருடைய முகத்துக்கு தைரியமாக இருக்கிறவங்க முகத்துக்கு முன்னால் வந்து உட்காரணும். ஆண்டவருடைய திருமுகத்தை தாவீது சொல்றான் இல்ல, நம்முடைய மிகுந்த கிருபையினால மது ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து மது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே வந்து பயபக்தியோடு பணிந்து கொள்ளுவேன். இருக்குதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருமுகத்தை நமக்கு முன்னால நிறுத்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியுதா? கழுகின் கண்கள் நமக்கு இருக்குதா? அந்த கழுகு எப்படி மேலே பறக்கும்? சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை, சூரியனையே பார்த்து கொண்டு கொஞ்சம் கூட அதனுடைய கண்கள் மழுங்காம, அந்த கண்களிலே ஒரு பதற்றம் வராம அதையே பார்த்து போகுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கழுகு போல பலனடைவார்கள். கர்த்தருடைய முகத்தை தேடணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ தானியேலுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் தினமும் 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். அப்போ தானியேல் தினந்தோறும் 3 வேளையும் எதற்காக ஜெபம் பண்ணி இருப்பான்? நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, என் பரிசுத்தம் குலைந்து போகக்கூடாது. இதுவரை பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுத்தீங்கப்பா அந்நிய தேசத்தில், இனிமேலும் நான் பரிசுத்தமாய் வாழணும். அவன் ஜெபமே அப்படிதான் இருந்தது. விக்கிரக ஆராதனை வந்தாலும், அசுத்தமான போஜனங்களை தேடி வந்தாலும் கர்த்தர் தன்னை எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அசுத்த போஜனம் எப்போ பிசாசு உனக்கு காட்டுவான்னு தெரியாது. அசுத்த வருமானம் எப்போ உனக்கு பிசாசு கொண்டு வருவான்னு தெரியாது. உன் கண்கள் விழிப்பா இருந்ததுன்னா கர்த்தர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவரை போன வாரத்தில் சொன்னல, ஏசுநாதர் போல ஒருத்தன் வந்து தோற்றமளித்து சாது சுந்தர் சிங் தன்னை வணங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆவியானவர் உள்ள இருந்து பேசினார், உன் காயங்களை காட்டு. அவன் ஓடியே போயிட்டான். எது பரிசுத்தமான போஜனம், எப்படி நான் வாழ வேண்டும், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தினமும் கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தினமும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா பரிசுத்தத்திற்காக அவன் ஜெபம் பண்ணி இருப்பான் இல்லையா? நாமும் கூட பரிசுத்தமாய் வாழுவதற்காக, பரிசுத்தமாய் இருப்பதற்காக நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ பரிசுத்தத்தை பயத்தோடு காத்து கொண்டா நீ இருக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போ பாருங்க, தானியேல் கர்த்தர் அவனை உயர்த்தினாரே. கர்த்தர் தானியேலை எப்படி உயர்த்தினார்? அவன் சிறைப்பட்டு போனதான பாபிலோன் தேசத்திலே அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? எல்லாரும் குடிசையில் இருந்திருப்பான், எல்லாரும் சாதாரண கட்டடத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, தானியேலோவென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான், ஒயிட் ஹவுஸ்ல இருந்தான், வெள்ளை மாளிகையில் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் அந்த தேசத்துக்கே ஜனாதிபதி. கையை உயர்த்தலையே சொல்லாமா? புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் சாதாரண குடிசையில் வாழறேன், வாழ்நாள் முழுதும் குடிசையில் இருந்து போனால் பரவாயில்ல, வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, வாழ்நாள் முழுவதும் நான் சிறுமையில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்வு இல்லாமல் தரித்திரத்தில் வாழுகிறதான ஜனங்க நடுவில் தானியேல் வாழ்ந்ததான இடம் எது தெரியுமா? கோட்டையில் வாசம் பண்ணினான்.
அவன் வெள்ளை மாளிகையில் வாசம். தானியேலோ வென்றால் கொலு மண்டபத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா பாபிலோன் தேசத்தின் அந்த மாளிகையிலே அவன் இருந்த ஜனாதிபதியாக கர்த்தர் அவனை வைத்திருந்தார். அவ பரிசுத்தமாக இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்துறார் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கர்த்தர் என்ன உயர்த்தணும்னு விரும்புகிறோம்? பரிசுத்தமாக இருந்தால் நீ இருக்கிற தேசத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்போது அடுத்தது யோசேப்பு. பரிசுத்தம் என்று சொன்னாவே யோசேப்பு இல்லாமல் ஒரு பிரசங்கத்தை பண்ணவே முடியாது. யோசேப்பு வந்துடுவான். பரிசுத்தம் என்று சொன்னாலே அந்த இடத்துல யோசேப்பு வந்துடுவான். யோசேப்பின் பரிசுத்தத்தை குலைக்க பிசாசு சோத்திரம் போர்த்திபாருடைய மனைவியை பயன்படுத்தினான். ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாத இந்த பாவத்தை செய்வது எப்படி? போர்த்திபார் மனைவி சொல்கிறா யாருமே இல்லை வீட்டில் அப்படின்றா. ஆனால் அவன் சொல்கிறான் யாரும் இல்லைன்னு சொல்லாத, தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பாவத்தை செய்வது நான் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு தன்னை பாவத்திற்கு இழுக்கக்கூடியதான நபரை விட்டு, பாவம் செய்யக்கூடியதான இடத்தை விட்டு, பாவமான சூழ்நிலையை விட்டு வெளியே ஓடி போனான். நடந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடிமையாய் போனதான எகிப்து தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணார்? அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அவன் தான் பிரதம மந்திரி. கையை உயர்த்தி ஒரு லெலிய சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக ஒரு லெலிய சொல்லாமா? யாரு? சிறையில் இருந்து புறப்பட்டு அரசாளுகிறவர்களும் உண்டு, அரண்மனையிலே பிறந்து ஏழையாவாரும் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீ எங்கே பிறந்த? நீ சிறையிருப்பின் இடத்துல பிறந்தியா? ஒரு ஏழையான ஒரு இடத்துல பிறந்தியா? தரித்திரமான ஒரு இடத்துல பிறந்தியா? ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தார் அப்படின்னு சொன்னால் உன்னை எல்லா விதத்திலும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு எளிய சொல்லாமல். அதுவும் யோசேப்பு எல்லா மனிதர்களை பார்க்கிலும் ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கையை உயர்த்தலையே சொல்லாமா? எத்தனை பேர் நான் காரிய சித்தி உள்ளவனா மாறணும்? காரிய சித்தி எப்போ வரும் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால தான் அவன் காரிய சித்தி உள்ளவனா மாறினான். உன் கூட கர்த்தர் இருந்தால் தான் நீ காரிய சித்தி உள்ளவனா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அப்போது பரிசுத்தத்தை பயத்தோடு காத்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்போ நாளை என்பது எதிர்காலம், இன்றைக்கு நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். அப்போ அந்த யோசேப்பினுடைய காரியத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் எதிர்காலத்தை சோத்திரம் குலைத்து போடும்படியாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை பிசாசு அறிந்து கொண்டு வேண்டாத பொம்பளையை கொண்டு வந்து அந்த யோசேப்புடைய எதிர்காலத்தையே பாழாக்கி போட வேண்டும் என்று பிசாசு முயற்சி செய்யும் பொழுது யோசேப்பு அதில் கவனமாக இருந்தான். கையை உயர்த்துறையிலேயே சொல்லாமல் யோசேப்பு ரொம்ப கவனமாக இருந்தான். இன்றைக்கு அநேகம் விசுவாசிகள், ஏன் ஊழியக்காரர்கள் கூட அவருடைய எதிர்காலத்தையே பாழாக்கி போடக்கூடியதான சில பெண்களை பிசாசு வாழ்க்கை துணையாக கொண்டு வரான் அப்படின்றத அறியாமல் போய் அந்த கண்ணியில் சிக்கிக்கிறாங்க. தேவ சித்தத்தை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய கண்களுக்கு அவர்கள் பிரியமாக இருக்கிறபடினால அழகை பார்க்குறான், முடியை பார்க்குறான், படிப்பை பார்க்குறான், வசதியை பார்க்குறான், இதெல்லாம் பார்த்து அதை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளுகிறபடினால பிசாசின் கண்ணியில் போய் சிக்கிடுறான். பிசாசின் கண்ணியில் சிக்கினா விடுதலை கிடைக்குமா? அதனால் வாழ்க்கை ஆண்டவர் கொண்டு வருகிறதான அந்த எது ஆண்டவர் கொடுக்கறது கர்த்தருடைய சித்தமா? ஆண்டவர் கொடுக்கறத விட பிசாசு கொடுக்கறது தங்க மூலம் பூசி கொடுப்பான். ஆண்டவர் கொடுக்கறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கூட இருக்காது, ஆனால் பலாப்பழம் நல்லாவா இருக்கும் பார்க்கறதுக்கு? பிட்டு பாருங்க, சும்மா சொலையாக வரும். அத்திப்பழம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிட்டு பாருங்க, என்ன சொத்தையாக இருக்குன்னு பாருங்க. நல்ல அத்திப்பழம் இருக்கும். நல்ல கவனமாக நம்ம, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் எதை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு? அப்போ ஆண்டவரே, எனக்கு யாரையும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதப்பா, நானெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு யாரும் செலக்ட் பண்ணியும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் கொடுக்குற போஜனத்தை நாம் வாங்கி கொண்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுதும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நிகழ்காலத்தில் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணா, தான் கண்களை பாதுகாக்கலை, இஷ்டம் போல கண்ணை பறக்க விடுறது,
யாரையாச்சும் பிடிச்சி, அதான் இவன் சிம்சோன் சொல்கிறான் இல்லை, அவ தான் வேணும். ஏண்டா அப்படின்னு சொன்னால், அவள் என் கண்களுக்கு எப்படிப்பட்டவ, பிரியமானவா. கண்ணை நோண்டிடு. ஃபஸ்ட்டு போகிறது எது தெரியுமா? கண் அவுட்டு. கண்ணை நோண்டிட்டாங்க. அதனால் யோபு அழகாக சொல்கிறாரு. யோபு அழகாக சொல்கிறாரு பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். யோபு 31ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேலே, ஒரு பெண் மேலே என்னால் எப்படிப்பா நினைப்பா இருக்க முடியும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்ததன புது வாழ்க்கைக்குள்ள, ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு நான் என் கர்த்தரோடு கூட, என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு ஒரு கன்னிகையின் மேலே நான் எப்படி நினைப்பா இருக்க முடியும்? அப்படி நினைப்பா இருந்தா என்ன நடக்கும்? நான் என் இஷ்டத்துக்கு என் கண்களை பறக்க விட்டா உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கிறதான பங்கை எதிர்காலத்தை நினைக்கிறான் பாருங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லாமா? அவனுக்கு நிகழ்காலத்தில் ஒரு அழகா ஒரு பெண் அவனுக்கு முன்னால் பிசாசு கொண்டு வரும்போது அவன் நினைக்கிறான், என் எதிர்காலம் பாழா போயிடுமே. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்படி நினைப்பா இருந்தா அந்த தேவனிடத்திலிருந்து வருகிறதான பங்கையும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கிறதான சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமோ? பாருங்க, அதுதான் ஜாக்கிரதை உள்ளவன். கையை உயர்த்தி அல்லையே சொல்லாமா? கண்களோடு உடன்படிக்கை பண்ணிடணும். வேண்டாம் இல்லைன்னா நீ கண்களை உடன்படிக்கை பண்ணுறனா, நீ உன் இஷ்டத்துக்கு கண் போன போக்கில் கால் போச்சுன்னா, கால் போன போக்கில் உன் மனம் போச்சுன்னா, உன் மனம் போன போக்கில் உன் மனிதனாகி நீ மயங்கி போவா என்று சொன்னால் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறதான சுதந்திரத்தை, அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. கையை உயர்த்தவர்களையே சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் பிறகு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்தார். புயலுக்கு பிறகு ஒரு அமைதி, உபத்திரவத்திற்கு பிறகு ஒரு உயர்வு. இயேசுவை பாருங்க, சிலுவைக்கு பிறகு ஒரு சிங்காசனம். இயேசுவுக்கு சிலுவைக்கு பிறகு சிங்காசனம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஜெபமே அவருடைய வாழ்வு. ஆகவே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அதிகாலை ஜெபம் தானே ஏசப்பாவுடைய ஜெபம். எப்போ? அதிகாலை இருட்டோடு கூட எழுந்து வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணார். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்குது. முழுவதும் ஒலிவமலை எனப்பட்டதான மலையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கெத்செமனே தோட்டத்திலே அடிக்கடி தன் சீஷர்களோடு கூட போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 3 முறை முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா? நான் பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமான உபதேசத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தணும் ஆண்டவரே, பரிசுத்தத்தின் பாதையை ஜனங்களுக்கு உண்டாக்கணும் ஆண்டவரே. இதற்காகவே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. அவர் மாம்சத்திலே மனிதனாய் வாழக்கூடியதான நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? ஏசப்பாவுடைய ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. தானியேலுடைய ஜெபத்தை கூட பார்த்தோம் நம்ம. அவன் முழங்கால் படியிட்டு அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியேல். ஆனால் ஏசப்பாவுடைய ஜெபம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவர் மாம்சத்திலிருந்த நாட்களிலே தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லாமா? இன்னும் கம்பீரமாக ஒரு அலையிலே சொல்லாமா? இதிலிருந்து தான் வேற ஒரு பிரசங்கம் ஆரம்பிக்கணும். ஆனால் நமக்கு இப்போவே டைம் ஆகிடுச்சு. 6:45 நான் முடிக்கணும்னு சொல்லி பார்த்தேன். 6:50 ஆகிடுச்சு. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா! எத்தனை பேர் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணணும்? அந்த கண்ணீர் நம்முடைய, அது சும்மாவே எதையாச்சும் நினச்சிக்கிட்டு கண்ணை கசக்கிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீராச்சு வடிக்கணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணுறது இல்லை. தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அதான் ஏசப்பா சொல்கிறார் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அழகாக சொல்லும்போது சொல்கிறாரு பாருங்க. யோவான் 17:17 சீக்கிரம் வாசிங்க. அவர் பரிசுத்தமாக இருப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணினார். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். 19வது வசனம்.
அவர்கள் பரிசுத்தம் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்படும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் பண்ணுகிற. கையை உயர்த்தலையே சொல்ல. இதுதாங்க நம்முடைய ஏசப்பா. ஏசப்பா யார் தெரியுமா? ஏசப்பாவோடு நெருங்கின உறவில் இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மற்றவர்களுக்காக தன்னைத்தானே பரிசுத்தம் பண்ணுவான். தாய் கர்ப்பத்தில் இருக்கிறதான அந்த பிள்ளைக்காக அந்த தாய் என்ன பண்ணுவா? கண்டதையெல்லாம் சாப்பிட மாட்டா. கண்டதையெல்லாம் சாப்பிட்டா என் பிள்ளை செத்து போயிடும். அதனால் என் பிள்ளைக்காக வாயை கொஞ்சம் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். வாயையும் வயிற்றையும் கொஞ்சம் கட்டி என்ன செய்யணும்? என் பிள்ளைக்காக சுய கட்டுப்பாடு இருக்கணும். ஏசப்பா கூட அவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னாரே. அப்போ நமக்காக ஜெபம் பண்ணினார்ல. 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால். அப்போ நமக்காகவும் இயேசு வேண்டிக் கொண்டார். கையை உயர்த்தலே சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்காக மட்டும் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இயேசு ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டார். அந்த எல்லாருடைய இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா நாமும் இருக்கிறோம். அப்போ ஆபேலை நினைத்தோம் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார். இங்கே இருக்கிற சகோதரர் ஞானம் ஆஷா அவரையும் நினைத்தோம் கர்த்தர் இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். கையை உயர்த்தலையே சொல்லாமல் நமக்காக ஜெபம் பண்ணி. அதனால் நாம் தனியே கிடையாது. அப்படி எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தனிமையான ஸ்தோத்திரம். நாம் தனிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் ஆண்டவரை பார்த்து நாம் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேரோடு கூட கர்த்தர் இருக்கணும்? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கூட இருந்து கர்த்தர் என்ன நடத்துங்கப்பா, என் கூட இருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என் ஓட்டத்திலே நான் தனிமையானவன் அல்லப்பா, என் நேசர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. எல்லாரும் அப்படி ஒரு பாடலை பாடும்போது அப்படி திருவிருந்துக்காக அப்படி நம்மை முழுவதும் ஆயத்தமாக்கி கொள்வோம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கை உயர்த்தி பாடுவோம். இறுதி வரை நம்புவேன், இறுதி வரை நம்புவேன், இறுதி வரை நம்புவேன், இறுதி வரை. யாக்கோபின் தேவன், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அவரே எனக்கு துணை. யாக்கோபின் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். என்னாலும் அவர் என்னை நடத்துவார். விசுவாசித்து பாடுவோம். யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவர். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
கர்த்தரை பார்த்து நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். இந்த மாதத்தில் ஏற்கனவே நான் அநேகம் நேரங்களில் இந்த வசனங்களை கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். இன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். பிதாவுக்கு பிரியமானதை இயேசு எப்பொழுது செய்தபடினா பிதாவாகிய தேவன் அவரை தனியே இருக்க விடவில்லை. நம்மோடு கூட கர்த்தர் எப்போது இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பாபிலோன் என்றால் தாறுமாறான ஜனங்கள் நிறைந்த இடம். பாபிலோன் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குழப்பவாதிகள் நடுவில், தாறுமாறான ஜனங்க நடுவில் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். தானியேல் அப்படி தான் செய்தான். பாபிலோனில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்தான். அல்லேலூயா. ஆகவே அந்த தானியேலை 10 மடங்கு சமர்த்தராக எல்லா ஞானிகளை பார்க்கலாம் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். அவன் இருந்ததே கோட்டையில், மாளிகையில், ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவனை கர்த்தர் வச்சிருந்தார். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை உசரத்தில் எல்லா விதத்திலும் உன்னை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்போ கர்த்தருடைய சித்தம் எது? அவருக்கு பிரியமானது எது? நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பரிசுத்தம் இல்லைனா ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைனா கர்த்தருக்கு நாம் உண்மையாய் நாம் வாழவும் முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். உங்கள் முத்துக்களை கொண்டு போய் பன்றிகளுக்கு முன்பாக போடாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தர் சபைக்கு முத்துக்களாகிய அவருடைய வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பன்றிகளை போன்றதான நபர்களுக்கு அல்ல. ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்றவர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய அப்பம், அல்லேலூயா, அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. நாம் எல்லாரும் பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் என்ன பிள்ளையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்? பிள்ளைகள் அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் மேஜையில் இருந்து வருகிறதான கொடுக்கப்படுகிறதான அப்பத்தை புசிக்கும்படி வராங்க. ஒரு அம்மா அப்படி தான் வரும்போது சௌத்திர ஏசு அவளை பார்த்து சொன்னார், நாய்க்குட்டிக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை நான் போட மாட்டேன். உடனே அவள் சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான் ஆண்டவரே, ஆனாலும் எஜமானனுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிறதான துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது மகளே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து, நான் நாய் தாண்டவரே, நான் நாய்க்குட்டி தாண்டவரே, உடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளவோ, உடைய அப்பத்தை பெற்றுக்கொள்ளவோ, உடைய உயர்வையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோ நானும் என் தகப்பன் வீடும் என்று உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக குற்றம் செய்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டீரேப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளையாக கர்த்தரை மாற்றி இருக்கிறீரேப்பா. நான் பாவம் செய்தவன் தான், ஆனால் இன்றோ நான் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கர்த்தர் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளையாகி என்னை ஒரு விசை என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய போஜனத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அதான் இயேசு சொல்றாருல்ல, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்றாரு. ஆண்டவர் கொடுத்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய வசனம்தான் சத்தியம். அந்த சத்தியம் தான் இயேசு. அந்த இயேசு தான் நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தப்பட தம்மையே ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் கையை உயர்த்தி, நான் பரிசுத்தமாய் வாழ, நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்காக இயேசு தம்மையே சிலுவையிலே அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தீரே அப்பா. உம்முடைய மாம்சத்தை எனக்காக பிற்கப்பட ஒப்பு கொடுத்தீரே ஐயா. உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிந்தப்பட உம்மையே புழியப்பட ஒப்பு கொடுத்தீரே அப்பா. உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய சரீரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார்.
அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் வரும் வரைக்கும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம். அபத்திரமா யார் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை நாமே நிதானித்து பார்த்து இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். தண்டிக்கப்படவே கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அவருடைய தண்டனைகளை பெற்றுக்கொள்ளவே இந்த போஜனத்தை அநேகர் வாங்கி கொள்ளுகிறார்கள். ஆனால் நிதானித்து பார்த்து, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகளை எல்லாம் எனக்கு மன்னித்து விடுவீராக. இன்றைக்கு இந்த திருவிருந்து நாளிலே ஒரு புதிய தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சின்ன அந்த மதீனங்கள் என்னிடத்திலே கடந்த நாட்களில் இருந்ததப்பா, என்னை தயவாய் மன்னித்தருளும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பந்தியில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம்? பரிசுத்தமாய் வந்திருக்கிறவர்கள் அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னை இன்னும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி பரிசுத்தம் இல்லைன்னா நீங்கள் கீழே உட்கார்ந்து கொள்ளலாம். சாட்சியான வாழ்வு இல்லைன்னா, டபுள் மீனிங் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னா இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரை பார்த்து லாகரி வஸ்துக்களை பயன்படுத்துகிறவங்க, இஷ்டம் போல இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவங்க கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளக்கூடாது. சீஷர்களுக்கு தான் பந்தி கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஒரு வீச. ஏதாகிலும் இடத்தில் குறைகள் இருந்தால், குற்றங்கள் இடத்தில் இருந்தால் தயவா எனக்கு மன்னித்தருளுவீராக. ஜெபம் இல்லைன்னா இதில் கலந்து கொள்ளாதீங்க. ஒரு மணி நேரம் ஒரு நாளில் 1 மணி நேரமாகிலும் நான் ஜெபம் பண்ணுறது கிடையாதுன்னா இந்த பந்தியில் இன்றைக்கு மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை அதே தான், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று இயேசுவின் நாமத்தினால உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரோடு நல்ல உறவு இல்லைன்னா நீ பரிசுத்தமாய் வாழவே முடியாது. உன் சிந்தையில் போராடிக்கிட்டே இருப்ப. ஆனால் கர்த்தரோடு நல்ல ஒரு மணி நேரமாகிலும் நீ என்னோடு விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் கேட்டார்ல. அப்படி ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கவே விரும்புகிறேன் ஐயா, என்னுடைய ஜெப ஆவியினாலே நிரப்பி உம்மோடு கூட என்னை வைத்துக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்போம்.